படம் இது ரொம்ப புது ஜான்ரா. இந்த மாதிரி ரெஃபரன்சஸே இல்லை இந்த படத்துக்கு. இந்த படம் ஒரு ரெஃபரன்ஸாக அமையணுன்றது தான் வந்து என்னோட விஷ். ஆக்சுவலி அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிலிம் இந்த படம். த்ரில்லர் அதெல்லாம் தாண்டி நிறைய டீப்பான விஷயங்கள் இருக்குது இதில். சோஷியல் மெசேஜ் எதுவுமே கிடையாது. பட் இந்த படம் ஒரு ஹியூமன் எமோஷன்ஸ் பற்றி, நம்ம எல்லாரும் லைஃப்பில் கோ த்ரூ பண்ணுற நிறைய எமோஷன்ஸ் லைக் கில்ட், ரிக்ரெட், ப்ரோக்கன் ஹார்ட், இது எல்லாத்தையும் பற்றி அந்த படத்தில் வந்து பேசியிருக்கோம். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹீலிங் ஜேர்னி இருக்கும் இதில். எவ்வளோதான் வந்து டெரரைசிங்காகவோ ஹாரராகவோ த்ரில்லர் மாதிரி இருந்தாலும் படம் முடிஞ்சு நீங்கள் எல்லாம் வெளியில் வரும்போது மனசார ஒரு ஸ்மைலோடு வருவீங்கன்னு நான் நம்புகிறேன். அந்த மாதிரி ஒரு மேஜிக் இருக்குது இந்த படத்தில் டெஃபினட்டாக. ஸ்பீக்கிங் அபவுட் அத்துல், சிபி, amazing actors. I found two amazing friends. It was such a pleasure working with both of them. Atul வந்து ஒரு phenomenal performer actually. அவர் ஒரு சின்ன ரோல் வந்து ஆக்சுவலி கேப்டன் மில்லர்லேயே பண்ணியிருந்தாரு. பட் இட் didn't come out. பட் இந்த படத்தில் வந்து அவர் என் கூட நடிக்க வரும்போது நாங்கள் நிறைய ரிஹர்சல்ஸ்லாம் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அவருக்குள்ளே எவ்வளோ ஒரு டெப்த் இருக்குது. And what a long journey he's had in this profession. It's not that easy in the profession like to be, you know, creating a known space for you. So all the best, Atul. Do well. And Sibi, very, very sorted guy. I wish you all the best, Sibi. You have a lot, நிறைய அவருக்கு he has a lot of good intention. நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்குது. அவருக்குன்னு ஒரு பொசிஷன் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து வின் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஐ ஹோப் ஆல் ஆஃப் தட் ஹேப்பன்ஸ் டு யூ. ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் விஜய், எவ்வளோ சொன்னாலும் நன்றிகள் பத்தவே பத்தாது. நான் என்றைக்குமே அவர்கிட்ட என்ன சொல்வேன்னா, சினிமா உங்களை வந்து கெடுத்துடக்கூடாது, என்றைக்குமே இதே மாதிரி இருங்க. இந்த மாதிரி டைரக்டர்ஸ் ரொம்ப ரேராக அமைவாங்க லைஃப்பில். ஆக்சுவலி இந்த படம் செட்டுக்கு போகும்போது எனக்கு ஒரு ஃபிலிம் செட் மாதிரியே இல்லை. எத்தனையோ படங்கள் பண்ணியாச்சு. ஆக்சுவலி இப்போது 10 இயர்ஸ் ஆகுது. ரொம்ப சூஸ் பண்ணியிருக்கேன். 10 இயர்ஸில் இது ஒரு என்னோட 10th ப்ராஜெக்ட். பட் இந்த செட்டுக்கு போகும்போது ஃபிலிம் செட் மாதிரியே இல்லை. ஒரு என்னோட பியர்ஸோட, என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஒரு க்ரியேட்டிவ் கொலாபரேஷன் மாதிரி இருந்தது. எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. இவங்க பெரிய ஆக்டர் சின்ன ஆக்டர் கிடையாது. ஏடிஸ்லேருந்து டெக்னீஷியன்ஸ்லேருந்து எல்லாருமே சரிசமமாக இருந்து க்ரியேட் பண்ணோம். அது அவ்வளோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஆக்சுவலி இந்த மாதிரி நிறைய பேரோட எனக்கு ஒர்க் பண்ணணும் திருப்பி ஆசை, அந்த ஹோப் வந்து இந்த படம் மூலிமா எனக்கு வந்திருக்கு. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சமீப காலமாக நிறைய சின்ன படங்களுக்கு உங்களோட எழுத்துனாலையும் உங்களோட வார்த்தைகள்னாலையும் அதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க, நீங்கள் வந்து உங்கள் வேர்ட் ஸ்ப்ரெட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆல்சோ வைஷாக், இவர் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் 100% ஒரு பெரிய இடத்துல இருப்பார். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அவரோட மியூசிக், அவ்வளோ சோல்ஃபுல்லாக இருக்குது. இந்த படத்துலேயே என்னோட ரொம்ப ஃபேவரெட்னா அந்த பட்டர்ஃப்ளை தீம் தான். அது கேட்கும்போது ஏதோ அந்த மனசு சம்திங் ஹேப்பன்ஸ், அந்த ஒரு மேஜிக் இருக்குது அந்த தீமில். ஸோ அமேசிங் வைசாக். நான் இப்போ தான் வந்து எல்லா பாட்டும் கேட்டேன். ஸோ ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு எவ்ரிபடி. ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ லவ் த ஃபிலிம். March 6 தியேட்டரில் வருது. தியேட்டரில் போய் எல்லாரும் பாருங்கள். தியேட்டருக்காகவே பண்ண படம் இது. சிங் சவுண்டில் பண்ணியிருக்கோம். நீங்களும் அந்த ரூம்லேயே இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்றதுக்காகவே சிங் சவுண்டில் நிறைய எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்கோம். ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ லவ் இட். தேங்க்யூ. ஒரு விஷயம் அப்போ ரொம்ப கிளியராக புரிஞ்சுது. இது வந்து நாங்கள் எடுக்க ட்ரை பண்ணுற இந்த படம் வந்து ஒரு சாதாரணமாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு ஏற்கனவே இருக்கிற பேட்டர்னில் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் புரிஞ்சுது. இது வந்து தட் வாஸ் த மெயின், அது என்ன சொல்கிறது, அட்ராக்ஷன். இந்த படம் பண்ணுறதுக்கான அட்ராக்ஷனாகவும் இருந்தது, பண்ணுறதுக்கான பெரிய அப்டக்கலாகவும் அதே தான் இருந்தது. ஸோ அதை பண்ணுறதுக்கான இந்த சூழல் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் இருக்காங்க, எஸ்டாப்ளிஷ் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் இருக்காங்க. அவங்ககிட்ட போயிட்டு இந்த படம் மாதிரி இது அப்படின்னு சொல்லும்போது தான் வந்து உங்களுக்கு ஆக்சுவலி வந்து அவங்களால ஒரு ரெஃபரன்ஸ் புரிஞ்சுக்க முடியுது. அப்போ தான் அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வருது. அந்த மாதிரி இந்த கதை இல்லாத போது நாங்களே ப்ரொடியூசர்ஸ் ஆக வேண்டியதாக இருந்துச்சு. இதுதான் வந்து ஸோ யூனிக்கான ஒரு ஐடியாவை எடுத்துகிட்டு வரணும்னா நீங்களா ஒரு ப்ரொடியூசர் ஆனால் தான் ஒரே வழின்றது தான். நாங்கள் வந்து பல வருஷங்கள் இதை ட்ரை பண்ணி இதை எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணி நாங்கள் கற்றுக்கிட்ட ஒரே விஷயம். ஆனால் அது வந்து அவ்வளோ ஈஸியாக அமையலை.
ஸோ இதுக்கு பல காரணிகள் இருந்தாங்க. அதில் வந்து ஒரு 2-3 பேர் நான் முக்கியமாக குறிப்பிடணும். ஃபஸ்ட்டு வந்து ஆதர்ஷ் இங்கே இல்லை. அதான் நாங்கள் எவ்வளோ சின்ன படம்னா, எங்களோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் இப்போ வேலையில் இருக்காரு. அதனால இன்னைக்கு அவருக்கு வந்து வேலை இருக்கிறதுனால அவரால் வர முடியல. அதனால அவர் வந்து 2019லேருந்து 2024 வரைக்கும் இந்த படத்துக்காக என்னோட ட்ராவல் பண்ணார். ட்ராவல் பண்ணாருன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து எங்களால் சம்பளம்லாம் கொடுக்க முடியல. ஆனால் அவர் தான் வந்து மீட்டிங் செட் பண்ணுறதுலேருந்து இந்த படத்தை எப்படி பிச் பண்ணலாம், இந்த படத்துக்கு என்ன பட்ஜெட் ஆகும், அதை வந்து பிரேக் டவுன் பண்ணி ஓகே இதில் சேவ் பண்ணலாம், இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுற அளவுக்கு எல்லாம் ஃபுல்லி இன்வால்வாக இருந்தார். 2024 நாங்கள் வந்து ப்ரொடக்ஷன் ஆரம்பித்த அப்புறம் தான் அவர் வந்து ஃபார்மலாக எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக உள்ளே வந்தார். அதுக்கப்புறம் ரெண்டாவதாக நான் குறிப்பிட வேண்டிய முக்கியமான ஆள் வந்து வெங்கி இங்கே உட்காந்துருக்காரு. அவர் இப்போ ப்ரொடியூசர் ஆக்கிட்டோம் நாங்கள் வர. அவர் வந்து ஃபஸ்ட்டு நண்பராக இருந்தார். அப்போ நான் போய் சொன்னேன் கதையை. அப்போ வந்து நீங்கள் எடுக்கும்போது சொல்லு, நான் கொஞ்சம் காசு போடுறேன் படத்தில் அப்படின்னு சொன்னார். அப்புறம் நாங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி மற்ற ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லாம் போய் ட்ரை பண்ணோம். அது அமையலை. அப்போ அவரே வந்து அவர் சொன்னதில்லை ஆக்சுவலி தப்பு, நான் அவரை ப்ரொடியூசர் ஆக்கலை, அவரே தான் வந்து என்னன்னாலும் பார்த்துக்கலாம் வா நம்மளே பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு தைரியம் கொடுத்தாரு. ஆக்சுவலி எனக்கு அப்பவும் வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு. அப்போ வந்து சரி சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு எவ்வளோ முடியுமோ இந்த கதையை பற்றி காசு இருக்கிறவங்க கிட்ட பேசுவோம், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வரட்டும் அப்படின்ற ஒரு ஓப்பன் அப்ரோச் எடுத்துக்கிட்டோம். அப்படி எடுத்துக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து ஜோஸ்னு ஒரு ஃப்ரெண்டு, அவர் இந்த படத்தில் ரொம்ப காசு போடலை. ஆக்சுவலி ரொம்ப ஒரு சின்ன தொகையை தான் போட்டார். ஆனால் அவர் இந்த ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு எனக்கு இந்த ஸ்கிரிப்டை வந்து படமாக பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, நான் வந்து இதில் கொஞ்சமாக ஒரு தொகையை போடுறேன், நீங்கள் வந்து மற்றவங்க கிட்ட கேளுங்க அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. ஸோ வெங்கிக்கு அப்புறம் அவர் வந்து உள்ளே வந்தார். இந்த மாதிரி சின்னதாக உள்ளே வரும்பொழுது தான் அந்த தைரியம் வந்துச்சு. அண்ட் அப்போது ஒன்று ரியலைஸ் பண்ணுறோம்ல, இப்போ சினிமாங்கிறது வந்து ஊர்கூடி இருக்கிற தேர் தான் அது. நான் தனியாக வந்து யாராலையுமே எதையும் செஞ்சிட முடியாது சினிமாவில். அந்த மாதிரி ஒவ்வொருத்தராக தான் வந்து சேர்ந்தாங்க இந்த ப்ராசஸில். அப்போது வந்து கண்டினியூஸாக நாங்கள் வந்து சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்கக்கிட்ட நாங்கள் போயிட்டு இந்த ஸ்கிரிப்டை கொடுத்து, இந்த ஸ்கிரிப்டை படிங்க, இந்த ஸ்கிரிப்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் உள்ளே வாங்க, எல்லாரும் மாதிரியும் நீங்களும் ஒரு ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போவீங்க, அது எந்த கேரண்டிஸும் கிடையாது அப்படின்ற ஒரு ஓப்பன் கான்வர்சேஷனோட தான் நாங்கள் வந்து அப்ரோச் பண்ணோம். அப்படி உள்ளே வந்தவங்கள ஃபர்ஸ்ட் வந்து ஆனந்த் வந்தார். ஆனந்த் வந்து அவர் இந்த மொழி கிடையாது, அவருக்கும் எனக்கும் வந்து நான் ரொம்ப ஒரு ஆவரேஜாக தான் ஹிந்தி பேசுவேன். அதை வச்சுட்டு தான் வந்து இந்த கதையை பற்றி அவர்கிட்ட சொன்னேன். அவரோட பையன் இங்கே இருக்கார். ஆக்சுவலி அவர் அந்த ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு அவர் வந்து அப்பா கிட்ட நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ஸ் அவருக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் உள்ளே வந்தார். அதாவது அவருக்கு தெரியாத ஒரு மொழியில் வந்து இந்த ஐடியா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா நான் இங்கிலீஷ்லேயும் ஸ்கிரிப்ட் வச்சுருந்தேன், டைலாக்ஸ் தான் இங்கிலீஷில் வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருந்தேன். அதை படிச்சுட்டு அவர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே வந்தார். அப்புறம் நிஷான்னு ஒரு கோ ப்ரொடியூசர் இருக்காங்க, பாலம்பூர் டாக்கீஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து ஏற்கனவே ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருந்தாங்க, ஃபிலிம்ஸில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்ற தாட்டில் இருந்தாங்க. அப்போ நாங்கள் போயிட்டு எங்கள் ஏற்கனவே வந்து இவ்வளோ ஃபண்டிங் நாங்கள் லைன் அப் பண்ணிட்டோம், பாக்கி வந்து இவ்வளோ பார்த்துட்டு இருக்கோம், நீங்கள் வந்தீங்கன்னா சேர்ந்து இந்த தேரை இழுப்போம் அப்படின்னு சொல்லி தான் அவங்கக்கிட்ட போனோம். அவங்க உள்ளே வந்தாங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தராக வந்து உள்ளே வந்து அப்படிதான் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சுது. இது யாருமே வந்து அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிலாம் சேர்ந்து போட்டு பண்ண படமா அப்படின்னு கேட்டால் யாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிலாம் கிடையாது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. பட் சேர்ந்த போது எல்லாத்தையுமே வந்து சேர்த்தது வந்து அந்த ஸ்கிரிப்ட் தான். அந்த ஸ்கிரிப்ட்னால தான் வந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்துருக்கோம். அந்த ஐடியாவோட யூனிக்னஸ் தான் வந்து லைக் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த படத்தோட ஸ்ட்ரென்த் அண்ட் இட் வாஸ் த ஆப்ஸ்டக்கிள். பட் அந்த ஆப்ஸ்டக்கிளை கடந்து இந்த ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து இந்த ப்ரொடக்ஷன் வந்து நாங்கள் முடித்தோம். இந்த ப்ராசஸில் நெக்ஸ்ட்டு வந்து சேர்ந்தவங்க மெயினாக வந்து ஆக்டர்ஸ். ஸோ ஆக்டர்ஸ் சொல்லும்போது இந்த படத்தோட யூனிக்னஸ்னாலேயே அங்கேயும் வந்து பல ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருந்தது. இது வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து இன்னும் கூட ஒரு ஃபீமேல் ப்ராடகனிஸ்ட் வச்சு ஒரு படம் எடுக்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது. அது வந்து ஒரு மேல் ஆக்டர் கிட்ட போய் பிச் பண்ணும்போது அவ்வளோ ஈஸியாக அவங்க ஒத்துக்கிறது கிடையாது. ஏன்னா வந்து அட் எண்ட் ஆஃப் த டே அவங்க ஏற்கனவே இருக்கிற அந்த மைண்ட் செட்டில் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்னும். அப்படி அந்த சுச்சுவேஷனில் வந்து இந்த ஸ்கிரிப்டோட ஸ்ட்ரென்த்தில் நான் அப்படி பார்க்கல. நான் ஆக்சுவலி வந்து இந்த 3 கேரக்டர்ஸோட ஒரு ட்ரையாங்கிளாக தான் இந்த படத்தை பார்த்தேன்.
ஆனால் அதில் மெயின் ப்ரொடகனிஸ்ட் வந்து ஃபீமேல் தான். அப்படி இருக்கிற அந்த சுச்சுவேஷனில் வந்து நான் போய் சிபி அத்துல் அவங்க கிட்ட இதை கொடுக்கும்போது அவங்க அந்த ஸ்கிரிப்டில் இருந்த வேல்யூ தான் பார்த்தாங்க. அவங்க வந்து இதை வந்து நம்மளோட ரோல் குறைஞ்சிருமோ அப்படின்னு எதுவுமே பார்க்கல. அண்ட் தே ஃபவுண்ட் த ஸ்கிரிப்ட் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் கேம் ஆன் போர்ட். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் வந்து நான் அஃப்கோர்ஸ் நிவேதிதா வந்து நான் சொல்லியே ஆகணும். இது வந்து அகெயின் அதாவது இங்கே இருக்கிற ஆக்டர்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் இந்த படம் சிங் சவுண்டில் பண்ணுறதா இருந்தோம். முதல்லேருந்தே அது வந்து ஸ்டார்டிங்லேருந்தே அது ஒரு பிளானாக இருந்தது. அப்படி இருக்கும்போது தமிழ் பேசுகிற ஹீரோயின் தான் வந்து இதை காஸ்ட் பண்ண முடியுன்ற கன்ஸ்ட்ரெயின்ட்டும் இருந்துச்சு. ஆனால் அதுதான் அதோட வேல்யூவும் கூட. அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல பர்ஃபார்மராக இருக்கணும், தமிழ் பேசணும், இந்த கேரக்டருக்கு பொருந்தி போகணும், அந்த ஏஜுக்கு பொருந்தி போகணும். அப்படிங்கும்போது நிவேதிதா வந்து நாங்கள் மற்ற படங்களில் பார்த்து வி ரியலி வாண்டட் டு கெட் ஹர் ஆன் போர்ட். நான் அந்த நரேஷன் எப்படி போகணும்னு நான் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்தேன். அவங்க இப்போ அதுதான் பெஸ்ட் நரேஷன் சொல்கிறாங்க. எனக்கு அப்படி அப்போ அந்த மொமெண்ட்ல அப்படி தோணல. பட் இட் வாஸ் கிரேட். அந்த மொமெண்ட் ஷீ கேம் ஆன் போர்ட். அப்படியே எங்களுக்கு ஏன்னா அது வரைக்கும் நாங்கள் நிறைய பேர்கிட்ட போய் பிச் பண்ணி அது ஒரு பெரிய ப்ராசஸாக போய் எங்களால் ஆக்சுவலி வந்து ஒரு லீட் ஃபீமேலை வந்து கண்டுபிடிக்கவே முடியல அந்த பாயிண்ட் வரைக்கும். இட் வாஸ் ஸோ குட் டு ஹேவ் நிவேதிதா ஆன் போர்ட் அட் தட் பாயிண்ட். எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது நாசர் சாருக்கு. நாசர் சார் வந்து இன்சிடென்டலி என்னோட மாமாவும் அவரும் செங்கல்பட்டு ஒரே ஸ்கூலில் படித்தவங்க. அந்த ஒரே ஒரு கனெக்ஷன் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் என் மாமா கிட்டே எப்படியாவது எனக்கு ஒரு மீட்டிங் மட்டும் வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன்னா அவர் வந்து செட் பண்ணி கொடுத்தாரு. நான் போனேன். ஐ திங்க் நாசர் சார் வந்து அவரோட டேட்ஸ் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கோம். அவர் ரொம்ப பிஸியான ஆர்டிஸ்ட், எல்லா லாங்குவேஜ்லையும் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு ஐ திங்க் இந்த படம் வந்து சரி கேட்டுட்டு ஓகே நான் பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடலாம் தான் நினச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். பட் தேங்க்ஃபுல்லி அன்னைக்கு வந்து ஏதோ ஒரு மேஜிக் நடந்துச்சு. அன்னைக்கு தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னோட பெஸ்ட் நரேஷன் கொடுத்தேன் அந்த 5 மினிட்ஸில். அதில் வந்து அவருக்கு ஏதோ ஒன்று பிடிச்சி போச்சு அந்த ஐடியாவை பற்றி. அந்த கேரக்டரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் அவர் ப்ளே பண்ணியிருக்கிறது. நான் அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாரும் நாசர் சாரை பார்த்துருக்கோம். பட் ஒரு ரொம்ப க்யூட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். ஆக்சுவலி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நாசர் சாரை வந்து இந்த படத்தில் பார்த்ததுக்கு ஐ எம் வெரி வெரி கிளாட் தட் ஹஸ் ஹேப்பன்ட் இன் மை ஃபிலிம். அதுக்கான கிரெடிட் வந்து எல்லாமே அவரது தான் ஆக்சுவலி. ஏன்னா அது ஸ்கிரிப்டில் இருந்ததை விட ஒரு பல மடங்கு வந்து அவர் வந்து அதை உயர்த்திட்டார் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு. அவர் லாட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அவர் வந்து ஸ்பாட்டில் அவர் கொண்டு வந்தார். அவர் இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக பார்க்குறேன். அதுக்கப்புறம் லக்ஷ்மி பிரியாவோட கேரக்டர் பற்றி சொல்லி ஆகணும். லக்ஷ்மி பிரியா வந்து இந்த படத்தில் வந்து ஒரு சன்னியாசியை ரோல் பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப அதாவது வந்து ஒரு ஹீரோயினாக நடிக்கிறவங்க வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ணணும், அது ஒரு சன்னியாசி அப்படின்னு சொல்லும்போது இம்மீடியட்டாக நிறைய பேருக்கு அந்த ரிலக்டன்ஸ் இருந்திருக்கும், அது பண்ணணுமா வேணாமா அப்படின்றது. ஆனால் வந்து எனக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து இந்த ஸ்கிரிப்ட்குள்ளே வந்த பிறகு தான் இந்த ஸ்கிரிப்டே கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ நான் அதை அவங்ககிட்ட சொல்லி அவங்களுக்கு அது புரிஞ்ச போது அவங்க உள்ளே வந்தாங்க. அண்ட் இதை வந்து நான் இப்போது இன்டர்வியூஸும் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம தமிழ் சினிமாவில் எவ்வளோ கேங்ஸ்டர் பார்க்குறோம், ஆனால் ரியல் லைஃப்பில் கேங்ஸ்டர்லாம் பார்த்ததே கிடையாது நம்ம. ஆனால் ரியல் லைஃப்பில் எவ்வளவோ சன்னியாசிகள் பார்க்குறோம். திருவண்ணாமலையில் ஒரு தெருவில் இருக்கிற சன்னியாசிகளோட நம்ம தமிழ் சினிமாவில் கேங்ஸ்டர்ஸ் அதிகமாக பார்த்துருக்கோம் ஆக்சுவலி. ஆனால் சினிமாவில் இந்த மாதிரி கேரக்டர் ரியலாக போர்ட்ரேயான சன்னியாசி கேரக்டர்ஸ் வந்தது கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு லக்ஷ்மி பிரியா ஃபார் பிளேயிங் இட். டிஃப்ரென்ஷியேட்டிங் திங்ஸ் இந்த படத்தை பற்றி, இட்ஸ் ஆக்சுவலி மியூசிக்கல் த்ரில்லர். இது வந்து நாங்கள் சொல்லலை பெருசாக. நேற்றுக்கு சின்ன விதமாக ஒரு ஆல்பம் ரிலீஸ் இருந்தது. பட் ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஸ்டிங்டிவ் சவுண்ட் ட்ராக்ஸ். தமிழ் சினிமாவில் ஒரு கிளட்டர் பிரேக்கிங்கான சவுண்ட் ட்ராக்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு ஃபியூ இயர்ஸ் லேட்டரும் இந்த சவுண்ட் ட்ராக் பற்றி பேசுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இன் மை வேர்ட்ஸ் ஐ திங்க் இட்ஸ் த சோல் ஆஃப் த ஃபிலிம். ஸோ இப்படி வந்து இந்த படம் வந்து கம்ப்ளீட் ஆகி இப்போ வந்திருக்கு. இப்போது இந்த பேரை வந்து ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கான கடைசி ஆட்களாக நீங்கள் வந்திருக்கீங்க. தமிழ் சினிமாவோட ஆடியன்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸோட பெஸ்ட் ஆடியன்ஸ் வந்து தமிழ் தான் இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ இங்கே எடுக்கிற சின்ன படங்கள், இங்கே எடுக்கிற யூனிக்கான அட்டெம்ப்ட்ஸ் வந்து மற்ற அதாவது பெரிய இண்டஸ்ட்ரீஸில், தெலுங்குவாக இருக்கட்டும், இந்தியா இருக்கட்டும், ஹாலிவுட்டாக இருக்கட்டும், அங்கெல்லாம் வந்து they will be classified as independent films.
இங்கே அதே படங்கள் வந்து மெயின் ஸ்ட்ரீமாக பார்க்கப்படுது. அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இட்ஸ் பிகாஸ் அவர் ஆடியன்ஸ். அண்ட் அந்த ஒரு பெரிய நம்பிக்கையில் தான் இந்த படத்தை எடுத்திருக்கோம் ஆக்சுவலி நாங்கள். அந்த அந்த ஆடியன்ஸ் கிட்ட வந்து இதை கொண்டு போய் சேர்க்குற அந்த கடைசி ஆட்களாக வந்து இப்போது ப்ரெஸ் அண்ட் மீடியா ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணுறீங்க நீங்கள். இது ஒரு ரொம்ப யூனிக்கான அட்டெம்ப்ட். அதை எந்த விதத்துலையும் நான் சொல்ல தயங்க மாட்டேன். ஏன்னா அதை செய்ய தான் நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன். அதை வந்து நாங்கள் ஆஸ் அ டீம் நாங்கள் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். மார்ச் 6ஆம் தேதி படம் வருது. இதை தியேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.